இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னிராசியிலும் மாற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. அதனால உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் 4ஆம் தேதி சிம்மராசிக்கு போகிறாரு. 23ஆம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னிராசியில் பயிற்சி ஆறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆறாரு. 3 கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் கிரக சேர்க்கை, நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும். அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம். மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த மாதத்தில் மங்களகரமானதாகவும் வெற்றியானதாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் பணியிடத்தில் எதிரிகள் இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலை குறித்து கவலைப்படுவீங்க, கவனம் இருக்கணும். நீங்கள் வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும். காதல் உறவுகள் வலுவடையும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால உங்கள் துணைக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொடக்கத்தில் என்றாலும் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் நுழைய போகிறாரு. புரட்டாசி மாதம் போயிடுவார். உங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்க போகுது. அது ஒரு சனியின் வக்கர நிலைன்னு தான் சொல்லணும். உங்களின் வியாபாரத்தில் நஷ்டத்தை தர வாய்ப்பு இருக்குது. உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தந்தையுடன் உறவில் மனக்கசப்பு ஏற்படலாம். பணியிடத்தில் உங்கள் மீதான முக்கியத்துவம் குறைய ஆரம்பிக்கும். பார்த்து நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த மாதத்தில் யாராவது உங்கள் மீது ஈர்க்கப்படுவாங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். ஆனால் உங்கள் கழுத்தில் சில பிரச்சனைகள் வருது. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச மாதமாகத்தான் இருக்குது. குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புத்திசாலித்தனமாக கவனமாகவும் இருக்கணும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் தொழிலை பொறுத்த வரையில் மாத தொடக்கத்தில் உங்கள் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதி ஓரளவு சாதகமாக உங்களுக்கு அமையும். வேலையில் நல்ல பலன்களை பெறுவீங்க. உங்கள் பணியிடத்தில் தேவையற்ற உரையாடல்களை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா இது வேலையில் உங்களை தொந்தரவு செய்யும். ஒரே பிரச்சனை என்னென்னா, தொழில் நல்லா தான் இருக்கும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா மாத தொடக்கத்தில் இருந்து வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க. ஆனால் உங்கள் வேலையில் பிஸியாக இருக்கிறது தான் பிரச்சனை. உங்களுக்கு வீட்டில் நேரத்தை ஒதுக்க டைம் இருக்காது. உங்கள் வியாபாரத்தில் உங்களை ஈடுபடுத்துவதில் உங்கள் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். நிதி விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். செலவுகள் அப்படியே தான் இருக்கும். வருமானத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்தணும். காதல் உறவுகளுக்கு சாதகமான மாதம். உங்கள் காதல் உறவு சீராக இருக்கும். மேலும் உங்கள் காதலியுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீங்க. தாம்பத்திய உறவுகளிலும் அன்பு அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் நிலைமை சீராகும். மாணவர்களுக்கு அனுகூலமான மாதம். உங்கள் கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீங்க. குடும்ப வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்கும். கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடு போகலாம். பரிகாரம் பார்த்திங்கன்னா மகாராஜ் ஸ்ரீ சனி பகவான் சோஸ்திரத்தை சனிக்கிழமை பாராயணம் செஞ்சு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க. இந்த மாதம் நீங்கள் உடல்நல பாதிப்பிலிருந்து மீள்வீங்க. மொத்தத்தில் ஒரு கலவையான மாதம்தான். எதிரிகளை ஒழிக்க தைரியமான முயற்சிகள் எடுப்பீங்க. குடும்ப சூழலில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும். குறிப்பாக தந்தையுடனான உறவு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அமைதியை உணர்வீங்க. குடும்ப பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் மூலம் புகழ் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும்.
மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்கள் நம்பிக்கை இந்த மாதம் முழுவதும் நல்லா இருக்கும். தொழில் மற்றும் நிதி வருவாயில் கட்டுப்பாட்டை பெற கூடுதல் முயற்சிகள் இருக்கலாம். மாதத்தின் பிற்பாதியில் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். செப்டம்பரில் உறவு விவகாரங்கள் நல்லா இருக்கும். சில ஈகோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த மாத இறுதியில் துணையுடன் நல்ல உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு இருக்கலாம். உறவில் எதிர்பாராத தவறான புரிதல் மன அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும். வீட்டில் இருந்த அமைதியின்மை சற்று குறையும். மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் புதிய நபர் ஒருவர் வருவார். செப்டம்பரில் திருப்புமுனை வரும். சில சமயங்களில் மகர ராசி என்பவர்கள் காதல் விவகாரங்களில் பிரிவு மற்றும் முறிவுகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உறவின் மூலம் நல்ல வசதிகள் கிடைக்கும். சிலருக்கு திருமண செயல்பாட்டில் தற்காலிக தாமதம் ஏற்படலாம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சூரியனுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டும் பொருளாதார நிலை நல்லா இருக்குது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் குவிப்பதற்கு இந்த மாதம் ஆதரவாக இருக்கும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலமும் வருமானம் கிடைக்கும். முதலீட்டு முன்னுரிமைகள் காரணமாக கடன்கள் அதிகரிக்கும். திடீர் உடல்நல செலவுகள் பணத்தை சேமிப்பதில் தொடர்ந்து சிரமங்களை சந்திக்க வழிவகுக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டமும் கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு வழக்கமான வருமானம் அதிகரிக்கும். முதலீடுகளின் மதிப்பு குறையும். வீடு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களால் பணவரவுகள் அதிகரிக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வியாபாரம் மற்றும் ஊகங்கள் மூலம் பணம் சம்பாதிப்பீங்க. உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். உத்தியோக வாழ்க்கை சிறப்பாகவும் மாற்றத்துடனும் இருக்கும். பணியிடத்தில் சுகபோகங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். தொழில்துறை கடமைகளை நிறைவேற்ற நீண்ட தூர பயணம் இருக்கும். நீங்கள் சோர்வாக உணர்வீங்க. இந்த மாதம் 2ஆம் தேதி பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் சில தவறான புரிதல்கள் ஏற்படுது. மகர ராசி தொழில் வல்லுநர்கள் சக ஊழியர்களை வழிநடத்தும் போது நல்ல தகவல் தொடர்பு மற்றும் ராஜதந்திரத்தை காட்ட முடியும். ரகசிய ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை நிராகரிக்க முடியாது. கருத்து வேறுபாடுகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. பேசையில் கவனமாக இருக்கணும். எதிரிகளின் பலம் குறைஞ்சி இருக்கும். மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து சொந்த தொழிலில் அங்கீகாரம் கிடைக்கும். சில சமயங்களில் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். வழிகாட்டுகளின் வழிகாட்டுதல், தொழில்முறை ஆலோசனைகள், தொழில்முறை விஷயங்களில் சிக்கல்களை தீர்க்க உதவும். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க. உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரம் இந்த மாதம் மீட்சி மற்றும் நல்ல வளர்ச்சியை காணும். விரிவாக்கத்திற்கான முதலீடு செய்ய வேண்டியதன் காரணமாக கடன்கள் அதிகரிக்கும். பயணிக்கும் அரசாங்க விதிமுறைகள் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையில் உயர்வை பார்க்கலாம். வியாபாரத்தில் புதிய உத்திகளை செயல்படுவதில் ஏற்படும் தாமதங்களையும் தடைகளையும் நீங்கள் கடப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களும் மாற்றங்களுக்கு உள்ளாவாங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதுமையான சிந்தனை தோணும். சமயோஜித புத்தியுடன் செயல்படுறது நல்லது. வணிகம் பன்மடங்கு வளர உதவும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சந்தைப்படுத்துதல் இந்த மாதிரி உத்தி தீவிரமாக இருக்கும். ஒட்டுமொத்த வணிகச் சூழல் சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கும். தொழிலில் ஸ்திரத்தன்மை இருக்கும். தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். மகர ராசி என்பவர்களின் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் சுமாராக தான் இருக்குது. மாதத்தின் முதல் பாதியில் சீரான ஆரோக்கியத்துடன் இருந்தாலும் மாதத்தின் பிற்பாதியில் சின்ன சின்ன காயங்கள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தையின் உடல் நலனில் எச்சரிக்கையோடு இருங்க. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு தூக்க பிரச்சனை வருது. குழந்தைகளின் ஆரோக்கியம் சீராகும். செப்டம்பரில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் கலவையாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்கள் நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுவீங்க. அரசாங்க கொள்கை மற்றும் காரணமாக சில தடைகள் வருது. பகுப்பாய்வு பாடங்களில் சிறப்பாக செயல்பட உங்களால் முடியும். நினைவாற்றலை தக்க வச்சுக்கிறணும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். நல்ல திறன் இருக்கும். மகர ராசி மாணவர்கள் செப்டம்பரில் வெளிநாட்டில் கல்வியை பெறுவதில் தடைகள் இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்க சூரியனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 7, 8, 9, 10, 11, 18, 19, 20, 21, 25, 26, 27 மற்றும் 28. அசுப தேதிகள் 2, 3, 4, 12, 13, 14, 15, 29 மற்றும் 30. இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.